நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். 31/10/2022 முதல் 6/11/2022 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கடக ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. குரு பார்வை ராசிக்கு கிடைத்தால் அதாவது தெய்வத்தின் திருவருள், கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த காலகட்டம். உடம்பில் ஒரு தேஜஸ் மினுமினுப்பு ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். அதே நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்கள், இந்த கடகராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துக்கு செல்வது சிறப்பு தான். அவர் நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆனால் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறார். அதனால் இந்த கடகராசி அன்பர்கள், வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டு அதனால் சில பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது. பொருளாதாரம் சரி, நல்ல பண வரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவு ஏற்படும். யாராவது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க. நீங்கள் அவங்கள கொஞ்சம் அரவணைச்சு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. மற்றபடி முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும். 4ஆம் இடத்தில் கேது சுக்கிரன் இருந்த போதிலும் சனி பார்வையில் இருப்பதால் வண்டி வாகனங்களை வச்சு சவாரிகள் கிடைச்சாலும் செலவுகள் ஏற்படும். அதனால் பழுது பார்க்கக்கூடிய செலவு மட்டும் இல்லைங்க, மன உளைச்சலும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். சந்தோஷமாக இருப்பீங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 6ஆம் இடம், 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 6க்குடையவன் 9ல் இருக்கிறார் குரு. அது அப்புறம் பார்க்கலாம். இந்த 7ல் சனி பகவான் இருக்கிறது இந்த கடகராசிக்கு 7ல் சனி இருப்பது சரியா அப்படின்னா சரியில்லை தான். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானத்தில் சனி இருக்கிறான்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய வரும். பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க, விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே சொல்லுன்னு கோபமாக விழுவாங்க. நீங்களும் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் சமாளிப்பீங்க. நீங்களும் கோபப்பட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை பெருசாகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் 7ஆம் இடத்து சனி பகவான் அளப்பரிய பிரச்சனையை கொடுப்பார். போகிற இடம்லாம் சண்டையும் ஏற்படுத்துவார். அது சண்டை வரும்னு அங்கே நினச்சிக்கின்னு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அதை சண்டை வராத அளவுக்கு நீங்கள் அதை ஓரளவுக்கு நீங்கள் சமாதானப்படுத்திக்கலாம். நீங்கள் தான் அதுக்கு முன்னுதாரணமாக இருந்து நீங்களே சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். வெளியூர், வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் ஒரு சிலருக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த 10ல் ராகு இருக்கும்போது 4ல் கேது இருக்கிறார் இல்லையா? 4ல் கேது இருந்தால் பனிச்சுமை அதிகரிக்கும்.
தாயாருடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் நம்ம சொன்னோம். ஆனால் கல்வி பிள்ளைகளுக்கு கல்வி ஒன்றும் பாதிக்காது. இப்போ 10ல் ராகு இருக்கிறார். இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாயினுடைய வீடு அல்லவா. அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. எந்த குறையும் இருக்காது. சொந்த தொழில் பண்ணுறவங்க சிறப்பாக பணியாற்றி நல்ல லாபத்தை பெறுவீர்கள். தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த வருமானம் இருக்கும். சொந்த தொழிலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். கடனை உடனே வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி 11ஆம் இடத்து அதிபதி 4ல் ஆட்சி பெற்று கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரத்தால் ஏதாவது பிரச்சனை வரலாம். மற்றபடி எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். குறை ஒன்றும் இல்லை. 12ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவர் 5 குடையவன் 12ல் இருக்கிறதால அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படலாம். மூத்த சகோதரம் அல்லது இளைய சகோதரர்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. இந்த கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, நவம்பர் 2, 3, 4 இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.